இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கவுனி அரிசி புட்டு. கவுனி அரிசினா வேறு எதுவும் இல்லைங்க, இந்த அரிசி பேர் தான் கவுனி அரிசி. இது நார்மலாக உங்களுக்கு பலசர கடையிலே கிடைக்கும். பலசர கடை, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி கடைகள் எல்லாம் கிடைக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு வெறும் வடைச்சட்டியில் இந்த அரிசியை போட்டு நல்லா வறுத்துக்குவோம். வெறும் வடைச்சட்டியில் தான் போடணும், அதில் எண்ணெய் தேவையில்லை. இதை நல்லா வறுக்கணும். வறுக்கும்போது ஒரு பொரி மாதிரி வரும், நல்ல ஸ்மெல் தெரியும். அதை வச்சு இது நல்லா வறுத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நேரத்துக்கு என்னவோ இது கருகி தான் போகும், அதனால் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்து இதை நல்லா வறுத்துக்குவோம். இந்த வடைச்சட்டியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நிறைய செஃப்பெல்லாம் இதை தூக்கி போட்டு தானே கேட்ச் பிடிக்கிறாங்க, நம்மளையே அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த அரிசி அப்படி தூக்கி போட்டு கேட்ச் பண்ணிங்க. பட் ஆனால் அரிசியெல்லாம் கீழே தான் செஞ்சிச்சு, இது நமக்கு சரியாக வராது சொல்லிட்டு நான் பழைய ட்ரிக்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இதை போய் நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதில் 2 டம்ளர் மாவு எடுத்துக்கிறோம். நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதே டம்ளர்லேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்குவோம். 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். நம்ம கப்பு இந்த மாதிரிலாம் நமக்கு மெஷர்மெண்ட்டுக்கு கப்பு வாங்கணுங்க, கப்புலாம் வாங்க முடியாது, வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணலாம் சொல்லிட்டு டம்ளரே நம்ம எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் மாவு, இத்தினோண்டு உப்பு போட்டால் போதுங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டால், அதாவது ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. சரி, நான் அதுலேருந்து உப்பு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இத்தினோண்டு உப்பு போட்டு கொஞ்சமாக லைட்டாக அந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்தால் போதும். நம்ம எந்த இதில் மாவு எடுத்தோமோ அதே இதில் 1/4 டம்ளர், நான் உங்களுக்கு காட்டுறது 1 டம்ளர் காட்டுறேன், ஆனால் எனக்கு அந்தளவு தேவைப்படலை. எனக்கு தேவைப்பட்டது 1/4 டம்ளர் தண்ணி தான் அதில் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து நல்லா அதை பசைஞ்சுக்குவோங்க. அதில் அங்கங்கே கெட்டி ஆகிட்டே இருக்கும். நம்ம கெட்டியை உடச்சுட்டு அந்த உருண்டைகளை உடச்சுட்டு பண்ணிக்க வேண்டியதாங்க. அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. புதக்குன்னு 1/4 டம்ளர் தானே சொல்லிட்டு 1/4 டம்ளர் தண்ணியும் ஊற்றிடாதீங்க, அப்புறம் மொத்தமாக கெட்டியாக போயிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை லைட்டாக உடச்சி விட்ருவோம். ஏன்னா நம்ம நல்லா பண்ணாலே ஊர்பட்ட குறை சொல்லுவாங்க வீட்டில். நம்ம அதை சொதப்பாமல் செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த உருண்டைகளை உடச்சி விட்டுட்டே வாங்க. இந்த கவுனி அரிசி ரொம்ப சத்துங்க, நல்ல இந்த கவுனி அரிசி புட்டு, கவுனி அரிசி தோசை, கொழக்கட்டை, பணியாரம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பசித்தன்மை தூண்டி விடுங்க. நல்ல பயங்கரமாக இதில் நிறைய சத்து இருக்குங்க. நார் சத்து இருக்குது, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவாங்க. அதாவது சுகர் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் நல்லா சாப்பிடலாம். இதனால் எந்த விதமான இதுவும் வராது. மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராதுங்க. வயிற்று வலி, வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது. செரிமானம் நல்லா செய்யும், உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த புட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சத்து. இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டேன். இது இப்போ நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சுட்டு வந்துடலாங்க. இட்லி சட்டி வேக வச்சுட்டுருக்க கேப்பில் நம்ம தேங்காய்ச்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த வேக வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வேகிறதுக்கு எனக்கு 4 நிமிஷம் ஆச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு நம்ம துருவின தேங்காவையும் அதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம எந்த டம்ளரில் மாவு அளந்தோமோ அதே டம்ளரில் எனக்கு எந்த டம்ளரில் மாவு அளந்தோமோ அந்த டம்ளரில் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை இதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கை சுடுது, அதனால் நான் கரண்டியிலே பிசைஞ்சுக்கிறேன். ஒரு கரண்டி எடுத்து அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடும்போது விற்காமல் இருக்கும். டேஸ்ட்டும் அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டோட கலந்துரும். நல்லெண்ணெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கவுனி அரிசி புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கவுனி அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். கவுனி அரிசி புட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அம்மு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.